உலகங்களே! நான் நீங்கள் அனைவரும் நலமோடு இருக்கிறீர்கள் என்று நம்புகிறேன். நம் முந்தைய அமர்வில் அமெரிக்க சிவில் உரிமைகள் இயக்கம் மற்றும் சோவியத் ஒன்றியத்தின் மனித உரிமைகள் இயக்கங்கள் மற்றும் அணு ஆயுதங்களுக்கு எதிரான இயக்கம் பற்றி நீங்கள் கற்றுக்கொண்டீர்கள். இன்று நாம் இன்னும் சில முக்கியமான மனித உரிமைகள் மற்றும் சுற்றுச்சூழல் இயக்கங்களை பார்ப்போம். இன்றைய அமர்வில் கிரீன்பீஸ் இயக்கம் மற்றும் போபால் வாயு பேரழிவு பற்றி அறியப் போகிறோம். தலைப்பை பார்ப்போம். கற்றுக்கொள்வீர்கள். உலகமயமாக்கல், ஒதுக்கப்பட்ட மக்கள் மற்றும் சுற்றுச்சூழல் இயக்கங்கள், ஐரோப்பாவில் கிரீன்பீஸ் இயக்கம், போபால் வாயு பேரழிவு தொடர்பான இயக்கங்கள். முக்கிய வார்த்தைகள்: உலகமயமாக்கல், வர்த்தகம் மற்றும் தொழில்நுட்பம் எவ்வாறு உலகை மிகவும் இணைக்கப்பட்ட மற்றும் ஒன்றுக்கொன்று சார்ந்த இடமாக மாற்றியுள்ளது என்பதை விவரிக்க பயன்படுத்தப்படும் சொல். இழப்பீடு: இழப்பு, துன்பம் அல்லது காயத்தை அங்கீகரிக்கும் வகையில் ஒருவருக்கு வழங்கப்படும் பொதுவாக பணம். ஓரங்கட்டுதல், அதாவது ஒரு நபர், குழு அல்லது கருத்து முக்கியமற்ற அல்லது புறம்பானதாக கருதுதல். புதிய தாராளமயம், தடையற்ற வர்த்தகம், கட்டுப்பாட்டுகளை நீக்குதல், தனியார்மயமாக்கல் மூலம் உலகமயமாக்கல் மற்றும் அரசாங்க செலவினங்களை குறைத்தல் ஆகியவற்றை வலியுறுத்தும் அரசியல் மற்றும் பொருளாதார தத்துவம். பாதிக்கப்படக்கூடியவர்கள்: உடல் ரீதியாகவோ அல்லது உணர்ச்சி ரீதியாகவோ தாக்கப்படும் அல்லது தீங்கு விளைவிக்கும் சாத்தியக்கூறுகளை வெளிப்படுத்துதல். குறைத்தல், ஏதாவது ஒன்றின் எண்ணிக்கை அல்லது அளவை குறைத்தல். நீரில் மூழ்குதல், முழுவதுமாக தண்ணீரில் மூழ்கும் வரை மூழ்குதல். இடப்பெயர்ச்சி, ஒரு பொருளை அதன் இடம் அல்லது நிலையிலிருந்து நகர்த்தும் செயல். ஒழுங்கற்ற அமைப்பு அல்லது இயக்கத்தில் கூட அல்லது வழக்கமானதாக இல்லை, கணிக்க முடியாதது. உலகமயமாக்கல், ஒதுக்கப்பட்ட மக்கள் மற்றும் சுற்றுச்சூழல் இயக்கங்கள். 1990களில் இருந்து உலகமயமாக்கல் மற்றும் நவதாராளமயம் ஆகியவை ஏழைகள் மற்றும் பிற்படுத்தப்பட்டவர்களின் வாழ்க்கையில் குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளன. இதனால் பாதிக்கப்பட்ட மக்களின் முக்கிய குழு பழங்குடி மக்கள், ஏழை விவசாயிகள், நிலமற்ற தொழிலாளர்கள், பெண்கள், நகர்ப்புற ஏழைகள் மற்றும் தொழில்துறை தொழிலாளர்கள். இந்த குழுக்களில் பெரும்பான்மையானவர்களுக்கு முறையான கல்வி, போதுமான ஊட்டச்சத்து மற்றும் சுகாதார பாதுகாப்பு வசதிகள் இல்லை. இது சிறந்த ஊதியம் பெறும் வேலைகள் மற்றும் சட்ட அல்லது அரசியலமைப்பு தீர்வுகளுக்கான வரையறுக்கப்பட்ட வாய்ப்புகளுக்கு வழிவகுக்கிறது. கடந்த சில தசாப்தங்களாக பழங்குடியினர் மற்றும் குறு விவசாயிகள், வணிக விவசாயிகள்,
சுரங்க நிறுவனங்கள் மற்றும் அணை திட்டங்களால் அச்சுறுத்தல்களை எதிர்கொண்டனர். இந்த நிறுவனங்கள் தொலைதூர கிராமப்புறங்களில் உள்ள அரிய வளங்களை சுரண்டியுள்ளன. விவசாயம் மற்றும் பழங்குடி மக்களின் இடப்பெயர்ச்சி, சமூகங்களை சிதறடித்தல் மற்றும் பழங்குடி கலாச்சாரங்களை அழிக்கிறது. இது சமூகத்தின் மிகவும் பாதிக்கப்படக்கூடிய பிரிவினராக விளிம்பு நிலை சமூகங்களை விளைவித்துள்ளது. இதனுடன் இத்தகைய வளர்ச்சி செயல்முறைகள் இயற்கை வளத்தளத்தை கடுமையாக அச்சுறுத்தி சுற்றுச்சூழல் இயக்கங்களுக்கு வழிவகுத்தது. இந்த இயக்கங்கள் இந்த வளர்ச்சி சக்திகளின் வன்முறை மற்றும் அழிவுத்தன்மையின் மீது தங்கள் கோபத்தை வெளிப்படுத்துவதோடு விளிம்பு நிலை மக்களுக்காக போராடத் தொடங்கினர். ஐரோப்பாவில் கிரீன்பீஸ் இயக்கம். கிரீன்பீஸ் இயக்கம் அலாஸ்காவிற்கு அருகே அமெரிக்க நீருக்கடியில் அணுசக்தி சோதனைகளுக்கு எதிராக 1981இல் தொடங்கியது. தன்னார்வலர்கள் சோதனைகளை எதிர்த்து கிரீன்பீஸ் என்ற சிறிய கப்பலில் புறப்பட்டனர். தற்போது கிரீன்பீஸ் ஒரு சர்வதேச அரசு சாரா அமைப்பாகும். இது ஆம்ஸ்டர்டாமை தலைமையிடமாக கொண்டு 40 நாடுகளில் பரவியுள்ளது. கடந்த சில தசாப்தங்களில் மாசுபாடு வளிமண்டலத்தில் ஓசோன் படலத்தின் சிதைவை ஏற்படுத்துகிறது என்று விஞ்ஞானிகள் கண்டுபிடித்துள்ளனர். இது தீங்கு விளைவிக்கும் சூரிய கதிர்களை உறிஞ்சுகிறது. இது பூமியின் சராசரி வெப்பநிலை அதிகரிக்கப்படும் துருவ பனிக்கட்டிகளை உருக்குவதற்கும் கடல் நீர்மட்டத்தை அதிகரிப்பதற்கும் வழிவகுத்தது. உலகமெங்கிலும் உள்ள கடலோர பகுதிகளில் நிலம் மூழ்குவதற்கு வழிவகுத்தது. பங்களாதேஷ், இலங்கை, மொரிஷியஸ், இந்தியா மற்றும் இந்தோனேஷியா போன்ற கடற்கரையோரங்களில் ஏராளமான மக்கள் வசிக்கும் நாடுகள் கடுமையான வெள்ளம் மற்றும் நீரில் மூழ்கும் பிரச்சினைகளை எதிர்கொள்ளும். புவி வெப்பமடைதல், ஒழுங்கற்ற மழைப்பொழிவு, பயிர் இழப்பு மற்றும் வறட்சியை ஏற்படுத்தும். இது கண்டங்களுக்குள் ஆழமாக வாழ்பவர்களை பாதிக்கும். விவசாயத்தை பெரிதும் நம்பியுள்ள மக்கள் தொகை கொண்ட நாடுகளை இது பாதிக்கிறது. கிரீன்பீஸ் பல்வேறு நாடுகளில் உள்ள காலநிலை மாற்ற தாக்கங்களை நிவர்த்தி செய்கிறது. பன்முகத்தன்மையில் உயிர்களை வளர்க்கும் பூமியின் திறனை உறுதி செய்வது நோக்கமாக கொண்டுள்ளது. காலப்போக்கில் இந்த இயக்கம் நிலையான வளர்ச்சியின் யோசனையை உருவாக்கியது. இது ஒரு நீண்ட காலத்திற்கு சுற்றுச்சூழலுக்கு நிலையானது மற்றும் வளர்ந்த மற்றும் வளர்ச்சியடையாத உலகில் உள்ள அனைத்து மக்களுக்கும் நல்லது. போபால் வாயு பேரழிவு தொடர்பான இயக்கங்கள். 1984ஆம் ஆண்டில் போபாலில் உள்ள யூனியன் கார்பைடு தொழிற்சாலையில் இருந்து விஷவாயு கசிவு ஏற்பட்டு ஆயிரக்கணக்கானோர் உயிரிழந்தனர் மற்றும் தொடர்ந்து அவதிப்பட்டனர். பேரழிவு உலகளவில் மிக மோசமான தொழில்துறை பேரழிவாக கருதப்பட்டது. யூனியன் கார்பைடு தொழிற்சாலை பின்னர் அமெரிக்காவின் டவ் நிறுவனத்தால் வாங்கப்பட்டது. போபால் மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். முறையான மருத்துவ சிகிச்சை. நிறுவனம் பன்னாட்டு நிறுவனமாக இருந்ததால் சர்வதேச தரத்தின் அடிப்படையில் இழப்பீடு.
பேரழிவுக்கான குற்றப் பொறுப்பை நிர்ணயித்தல், பன்னாட்டு நிறுவன நிர்வாகத்தின் மீதும் மற்றும் எதிர்கால பேரழிவுகளை தடுப்பதற்கான நடவடிக்கைகள். மக்கள் ஓரளவு வெற்றி பெற்றுள்ளனர், ஆனால் அவர்கள் அனைத்து முக்கிய கோரிக்கைகளையும் அடைந்துவிட்டதாக கூறுவதற்கு இன்னும் நீண்ட தூரம் உள்ளது. போபாலில் மருத்துவ வசதிகளை அமைப்பதற்கு பெரும் தொகை செலவிடப்பட்டாலும் பாதிக்கப்பட்டவர்கள் இன்னும் அதன் பாதிப்புகளால் அவதிப்பட்டு வருகின்றனர். சர்வதேச தரத்தின்படி இழப்பீடுகள் வழங்கப்படவில்லை, அதுவும் பாதிக்கப்பட்ட அனைத்து மக்களுக்கும் முறையாக வழங்கப்படவில்லை. விபத்துக்கு காரணமான நிறுவன நிர்வாகத்தின் அலட்சிய போக்கிற்காக அரசு வழக்கு பதிவு செய்து தண்டிக்க தவறிவிட்டது. சிறந்த சட்டங்கள் இருந்தபோதிலும் எதிர்கால பேரழிவுகளின் சாத்தியத்தை அகற்ற சரியான கொள்கை அல்லது பாரபட்சமற்ற ஆய்வு பொறிமுறையின் பற்றாக்குறை இன்னும் உள்ளது. நிறுவனத்திற்கு எதிரான போராட்டங்கள் சிக்கலானவை, குறிப்பாக இது யுஎஸ்ஏவை அடிப்படையாகக் கொண்டது. எனவே தொழிற்சாலை தொழிலாளர்கள் மற்றும் நிறுவனத்தால் ஏற்படும் மாசுபாட்டால் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு மக்கள் சர்வதேச சட்டங்களை பயன்படுத்த வேண்டும். இன்றும் நிறுவனத்திற்கு எதிராக உலகளாவிய புறக்கணிப்புகளும் சமூக அணிதிரட்டலும் தொடர்கின்றன. டவ் நிறுவனம் லண்டனில் ஒலிம்பிக்கிற்கு நிதியுதவி செய்தபோது உலகெங்கிலும் உள்ள மக்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர் மற்றும் உலகெங்கிலும் உள்ள பல அமைப்புகள் ஒலிம்பிக் அமைப்புக்கும் டவ்வுக்கும் இடையிலான நெறிமுறையற்ற கூட்டணியை சுட்டிக்காட்டின. பாகம் 3இல் மீதமுள்ள இயக்கங்களை பற்றி பேசுவோம். நன்றி.